So shall we start, sir? Hi, good evening. Good evening to all. So first நியூ இயர் விஷ் நான் பண்ணிக்கிறேன். எல்லாரும் நியூ இயர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்திருப்போம். லைக் நிறைய பேர் வந்து ஜிம்ல சேர்றேன், வெயிட் லாஸ் பண்றேன், இல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்றேன், இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம், ரைட்? ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை எடுக்கிறது தான். பட் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து ஹெல்த்தி ரெசல்யூஷன் மாதிரி, லைக் நான் புதுசா ஒரு புக்கு படிக்க போறேன், இல்ல இன்னையில இருந்து நான் இதை புதுசா பண்ண போறேன்ற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. So I would like to tell you that நம்ம புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றோம், இல்ல புது விஷயம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு புதுசா நம்ம கத்துக்கிறோம் போது நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது டெஃபினட்டா இருக்கும். அண்ட் ஸோ இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலாவும் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடா எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் ஹெச்ஆர் கிட்டன்னு இல்ல, ஜென்ரலா ஆபீஸ்ல இல்ல வேற எங்கேயாவது எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த செஷன்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு பவரான டூல் எதுவுமே கிடையாது. ஸோ த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டெக்னிக்கலாவும் சரி, இல்ல நம்ம நார்மலா பேசுற டே டு டே லைஃப்ல நம்ம பேசுற விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ கம்யூனிகேஷன் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணாம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றது அந்த கம்யூனிகேஷனோட பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இந்த செஷன் இன்னைக்கு வந்து மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்து இப்ப பேச போறாரு நம்ம கிட்ட. சோ அவரை பத்தி நம்ம பெரிய டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அவரை வந்து மூன்மேன் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அவரை வந்து மூன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் ஹி இஸ் அ இந்தியன் சயின்டிஸ்ட், வைஸ் பிரசிடென்டா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது TNSTFT, அதுல அவரு இருந்திருக்காரு. சோ அவரோட ஸ்கூலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஒரு டவுன், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல பொள்ளாச்சி. சோ அந்த பொள்ளாச்சி டவுனுக்கு பக்கத்துல கொந்தமாடி அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஸ்கூலிங்ல இருந்து அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அவரு அங்கதான் பண்ணாரு. இது நம்ம வந்து ஒரு எதுக்காக நம்ம இதை சொல்றோம்னா, எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டும் அப்போ இல்லை. ஏன்னா பொள்ளாச்சி டவுனுங்கிறது ஒரு சின்ன டவுன் தான் இப்ப வரைக்குமே, ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு டவுன்ல பிறந்து ஒரு வைஸ் பிரசிடென்டா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒர்க் பண்ணிருக்காருங்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான், ரைட்? அண்ட் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா BE கோயம்புத்தூர் காலேஜ்ல அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ME-யும் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காரு. PhD வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் லொகேஷன். ஸோ கம்ப்ளீட்டாவே சார் வந்து கோயம்புத்தூர் தான். அப்ப இஸ்ரோ, உங்களுக்கு இஸ்ரோ தெரியும் இல்லையா? நாசா மாதிரி இந்தியால இருக்கிறது தான் இஸ்ரோ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் சொல்றேன். சோ அந்த இஸ்ரோல வந்து 1982ல மிஷன் டைரக்டரா அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கேரியர் ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? சோ நம்ம முதல்ல ஸ்கூலுக்கு போனது, ஃபர்ஸ்ட் காலேஜ் போனது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஃப்டர் ஒன்ஸ் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கேரியர் தான். சோ எந்த கேரியருக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறது. அண்ட் சார் வந்து நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ 2016ல வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அவார்ட் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வின் பண்ணியிருக்காரு. டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, MGR யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி. அண்ட் இஸ்ரோ ரிலேட்டடா அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீம் எக்ஸலன்ஸ் அவார்டும் இஸ்ரோ அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவார்டும் சார் வாங்கியிருக்காரு. அண்ட் அவரை பத்தி ஒரு பிலிம் கூட மேக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இந்த பிலிம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மூவி நேம் வந்து மிஷன் மேங்கல் அப்படிங்கிற ஒரு மூவி. சோ மூவி மோஸ்ட்லி வந்து இந்தியாவோட மாஸ் மிஷன் பத்தி இருக்கும். அக்ஷய் குமார் கேரக்டர்ல சார் தான் வந்து சார இன்ஸ்பயர் பண்ணிதான், மயில்சாமி அண்ணாதுரை சார இன்ஸ்பயர் பண்ணிதான் அந்த மிஷன் மேங்கல்ல அக்ஷய் குமார் கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும்.
சோ அவரை நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. சோ நம்ம இப்ப சார வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், நம்ம பேச வச்சிடலாம். ஷார்ட்டா இதோட முடிச்சிடுறேன். சோ ஆல்மோஸ்ட் அவர் 7 புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த 7 புக்ஸ்ல 3 புக்ஸ் வந்து அவார்டே வின் பண்ணிருக்கு. சோ இது எல்லாமே வந்து கையிறகே நிலா, சோ சிறகை விரிக்கும் மங்கல்யான், இந்த மாதிரி நிறைய சார். இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சார் கிட்ட பேச. எஸ் சார். புத்தாண்டு புது தினத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் மயில்சாமி அண்ணாதுரையின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பல வருடங்கள் வந்து போகும், பல மாதங்கள் வந்து போகும், பல வாரங்கள் வந்து போகும், பல நாட்களும் வந்து போகும். ஆனா அதுல ஏதாவது ஒரு வருஷம், ஒரு மாதம், ஒரு வாரத்தினுடைய ஒரு நாள் முக்கியமான மைல்கல்லா அமையும். அப்படி ஒரு நாளாக புத்தாண்டினுடைய இந்த புது தினம் உங்களுக்கு அமையட்டும். புது முயற்சிகளில் நீங்க இறங்கி புது உயரங்களை நீங்க தருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முயற்சிகள் 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 மூச்சானால் உயரங்கள் நமக்கான இடமாகும். நன்றி, வணக்கம். So thank you, sir. So busy schedule நம்ம கிட்ட ஒரு டைம் அலோகேட் பண்ணதே பெரிய விஷயம். Thank you so much, sir. பாசிபிள்னா சாரோட புக்ஸ் ஏதாவது நீங்க படிச்சு பாருங்க. இட்ஸ் வெரி ரியலி இன்ஸ்பைரிங். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சீனியர் ஹெச்ஆர் மேனேஜர் சதக்த நம்ம கிட்ட பேச போறாரு. சும்மா ஒரு அவேர்னஸ் எப்படி இருக்கு, சோ இப்ப என்ன கார்ப்பரேட் எக்ஸாக்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத சார் இப்ப ஷேர் பண்ணிப்பாரு. எஸ் சார். Happy New Year wishes to my dear students, professors and principals. இன்னைக்கு பல லட்சம் பேர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, கிராஜுவேட் ஆகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 1000 பேர் மட்டும் இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. இதுவே உங்கள் கெரியர் ப்ரோக்ரஷனில் சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். வாழ்த்துக்கள். மை நேம் இஸ் சதகத்துல்லா கான். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஐடி இண்டஸ்ட்ரியில் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இதே ஃபீல்டில் நான் 15 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன். என்னுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக பகிர்ந்துக்க போகிறேன். நான் 2005 இன்ஜினியரிங் முடித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். நான் இன்ஜினியரிங் முடித்து ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். நான் இன்ஜினியரிங் முடித்து ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு அப்போ யாருமே இல்லை. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு 6 months வெயிட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த மார்க்கெட். உங்களை யாரும் கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கிராஜுவேஷன் ஆகி 6 months ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நான் எப்படி அந்த 3 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணேன், எப்படி என்ன கைடன்ஸ் கிடைச்சது, எப்படி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக 15 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். நான் கிராஜுவேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எந்த ரிசோர்ஸுமே இல்லை. அந்த 3 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 15 இயர்ஸ் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜராக ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன். அந்த 3 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னை கொடுத்துச்சு, நான் என்ன லேர்ன் பண்ணேன், அது எப்படி என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேட போகும்போது கார்பரேட்னா என்னன்னு தெரியாது, ஒரு எம்என்சி கம்பெனினா என்னன்னு தெரியாது. சம்பளம் கொடுக்குற ஒரு சின்ன கம்பெனிக்கும் கார்பரேட்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு அப்போ புரியாது. ஒரு 3 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் கம்பெனியாக வேலை தேடி போகும்போது தான் ஒரு கார்பரேட்க்கும் ஒரு எம்என்சிக்கும் ஒரு நார்மல் லோக்கல் கம்பெனிக்கான வித்தியாசம் புரிதல் எனக்கு தெரிஞ்சது. ஒரு கார்பரேட் கம்பெனியில் போகிறதுக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் போகிறதுக்கும் உங்கள் கெரியர் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும், உங்கள் கெரியர் எப்படி ஷேப் ஆகுன்ற ஆழ்ந்த புரிதல் எனக்கு புரிந்தது. என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கார்பரேட்னா என்ன, எம்என்சின்னா என்னன்ற புரிதல் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் கெரியர் ஷேப் ஆகிறது, க்ரோ ஆகிறது உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில்
கார்பரேட்னா என்ன, கார்பரேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கார்பரேட்குள்ள எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்க படிக்கிற உங்களுடைய சப்ஜெக்ட் அந்த கார்பரேட்ல எப்படி ஃபிட் ஆகும், கார்பரேட் கம்பெனிஸ் ஆஸ் அ ஃப்ரெஷர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்க எப்படி அதை டெலிவர் பண்றது, இதெல்லாம் டீட்டெயில்டா நான் இந்த ஷார்ட் ஸ்பீச்சில் டெலிவர் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஐடி கம்பெனினா என்னன்றது பார்க்கலாம், ஒரு கார்பரேட்னா என்னன்றது பார்க்கலாம், அந்த கார்பரேட் வந்து எதனால உருவாகிறது, நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் தட் மேக் அ கார்பரேட், அதை பார்க்கலாம். அந்த கார்பரேட் கம்பெனியில் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆஸ் அ ஃப்ரெஷர். கார்பரேட் கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய ஸ்கில் செட் ஃபிட் ஆகும், ஃபார் விச் டிபார்ட்மெண்ட் தட் ஐ எம் எலிஜிபிள் ஃபார், அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த புரிதல் இருந்தால் தான் உங்கள் கெரியரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சு வேலை தேட ஆரம்பிக்கும் போது ரைட் டைரக்ஷனில் ரைட் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுவீங்க, ரைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ரஸ் ஆகி போகலாம் உங்கள் கெரியர் ப்ரொஃபஷனில். வாட் இஸ் அன் ஐடி கம்பெனி? ஐடி கம்பெனின்றது ஒரு ப்ராடர் டேர்ம். ஐடி கம்பெனின்றது வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது மட்டுமே கிடையாது, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் கஸ்டமர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறது தான் ஐடி கம்பெனிஸ். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், எனக்கு ஜாவா தெரியும், நான் சாஃப்ட்வேர் எழுதுவேன், அந்த ஜாப் மட்டும் பண்ணுறது ஐடி கம்பெனிஸ் கிடையாது. ஐடி கம்பெனிஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் ஸ்கில் செட் தேவை. அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளஸ் ஆகலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் நாட் தி ஒன்லி டாஸ்க் தட் தி ஐடி கம்பெனிஸ் டூ. ஐடி கம்பெனிஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று சர்வீஸ் ஓரியன்ட், இன்னொன்று ப்ராடக்ட் ஓரியன்ட். ஈஸியாக புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்டெல், கூகுள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ். தே கிரியேட் தியர் ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தே செல் இட் இன் த மார்க்கெட். மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க, அதை அவங்க செல் பண்ணுறாங்க. கூகுள் வந்து கூகுள் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, லைக் ஜிமெயில் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, அதை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, அதை அவங்க செல் பண்ணுறாங்க. அமேசான் தே செல் தியர் ஓன் ப்ராடக்ட்ஸ், லைக் அமேசான் கிளவுட் இருக்கு, அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கு, அதை அவங்க செல் பண்றாங்க. இன்டெல் எடுத்தீங்கன்னா தே ஜென்ரேட் மதர் போர்ட்ஸ், ரைட்? அவங்க மதர் போர்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அவங்க மதர் போர்ட் செல் பண்றாங்க. தீஸ் ஆர் ப்ராடக்ட் ஓரியன்ட் ஐடி கம்பெனிஸ். தெர் ஆர் சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி கம்பெனிஸ். இப்போ நீங்க ஃபேமஸா தேடுறீங்க இல்லையா, விப்ரோ, ஹெச்சிஎல், டிசிஎஸ், இவங்களாம் சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி கம்பெனிஸ். தே ஆஃபர் சர்வீஸ், ரைட்? அவங்க ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது, பிசிக்கல் ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. தே ஆஃபர் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து டிசிஎஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போறேன், உங்ககிட்ட இன்ஜினியர்ஸ் இருந்தா கொடுங்க, உங்ககிட்ட டெக்னீஷியன்ஸ் இருந்தா கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ டிசிஎஸ் வில் கோ வித் அன் அக்ரிமெண்ட் வித் மைக்ரோசாஃப்ட். தே கிவ் மேன் பவர் டு மைக்ரோசாஃப்ட். டிசிஎஸ் உடைய மேன் பவர் மைக்ரோசாஃப்ட்டுக்கு போய் அங்க அவங்களுக்காக அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. Then Microsoft will take care of all the marketing strategies to sell their product. So two types of IT companies இருக்கு. One is service oriented, other one is product oriented. நீங்க எந்த ஐடி கம்பெனியை டார்கெட் பண்றீங்கன்றதுல தெளிவு மிக முக்கியம். அந்த தெளிவு இருந்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் ஐடி கம்பெனில போறேன் அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் யுவர் சாய்ஸஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட், அந்த மாதிரி சாய்ஸஸ் வேணும். இல்லை நான் சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி கம்பெனிக்கு போறேன் அப்படின்னா விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உங்க லிஸ்ட்ல இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியோட டிமாண்ட்ஸ் வேற, ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனிஸோட டிமாண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸ் வேற. அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சூஸ் பண்ணாம உங்களுடைய ஸ்கில் செட்டை நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனினா என்ன, ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனினா என்ன அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸ்லயுமே வந்து ரெண்டு மேஜர் டிவிஷன் இருக்கு. ஒன்னு ஐடி டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு நான் ஐடி டிபார்ட்மெண்ட். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் நான் ஐடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது தான் ஒரு கார்பரேட். நான் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் பார்த்துப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா ஐடி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் பார்த்துப்பாங்க. இந்த ஐடி, நான் ஐடி இந்த ரெண்டுமே வந்து இன்டர் டிபெண்டன்ட். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை, இந்த நான் ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. இந்த ரெண்டுமே பிளெண்ட் ஆனதுதான் ஒரு கார்பரேட். இப்போ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் நான் ஐடி டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுல என்ன டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் டெலிவர் பண்ணுது,
அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி எப்படி அந்த அந்த டெலிவரி மாடல் வந்து எப்படி ஒரு கார்பரேட்டாக உருவாகுது, அந்த கார்பரேட் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த சொசைட்டிக்கு, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸை டெலிவர் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சாதான் நீங்க வந்து உங்க கெரியர்ல வந்து எப்படி எந்த டெக்னாலஜி சூஸ் பண்றது, எந்த டெக்னாலஜியில நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு பெஸ்ட் வேர்ல்டு கிளாஸ் ஜாப்ல நீங்க ஃபிட் ஆகலாம் அப்படின்ற டிசிஷன் உங்களால கிளியரா எடுக்க முடியும். ஸோ அதனால இந்த நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகள், இந்த ரெண்டுமே டெலிவர் பண்ற ஜாப் ஃபங்க்ஷன்ஸ், அதுல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ், அதை குயிக்கா ஒரு ஓவர் வியூவா பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஐடி கம்பெனிஸ்ல வந்து நான் ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்குன்னு பார்த்தோம். இந்த நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தெர் ஆர் மேஜர் நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஐடி ஆர்கனைசேஷன். அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் டெலிவர் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு தெரியும், ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிசோர்சஸ். இவங்களுடைய வேலை வந்து ஒரு பர்ஃபெக்டான டேலண்ட்டை மார்க்கெட்ல சர்ச் பண்ணி ஹையர் பண்றது. அதுக்கப்புறம் அந்த டேலண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேலண்டோடைய டே ஒன்ல இருந்து அவங்க அந்த கம்பெனியை எக்ஸிட் பண்ற வரைக்கும் அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ஹெச்ஆர் தான். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க எப்படி அந்த ஜாப் ரோல பர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி ப்ரோக்ரஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அப்ரைஸ் பண்றது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான். ஹெச்ஆர் பிளேஸ் a key role which comes under the non-IT department of a IT company. ரெண்டாவது பிசிக்கல் செக்யூரிட்டி. நீங்க பெரிய பெரிய கார்பரேட்ஸ் போனீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் என்டர். பிசிக்கல் செக்யூரிட்டி வந்து நம்ம பில்டிங்ல இருக்கிற லோக்கல் செக்யூரிட்டியோ வாட்ச்மேன் மாதிரியே கிடையாது. தே ஆர் ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ். தே நோ ஹவு டு மேனேஜ் அ கார்பரேட். அந்த பிசிக்கல் செக்யூரிட்டியோட ஐசைட்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. தே ஆர் வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க தான் அந்த என்டையர் பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிசிக்கல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல மேனேஜ் பண்ணுவாங்க. மூணாவது லீகல் விங். எந்த ஒரு பெரிய கார்பரேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் லீகல் அப்ளிகேஷன்ஸ் அந்த டீமுக்கு வரும். ஹைரிங்ல இருந்தோ சரி, ஃபயரிங்ல இருந்தோ சரி, எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலும் there will be a legal wing to face any legal obligations. அடுத்தது கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ். இந்த டீமோடைய ரோல் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 5000 பீப்புள் ஒர்க் பண்ணாங்கன்னா, ஆஸ் அன் எம்ப்ளாயி நான் அட் அ டைம் ஆல் 5000 பீப்புளுக்கு என்னுடைய சொந்த விஷயத்துல ஒரு இமெயிலோ ஒரு கம்யூனிகேஷனோ அனுப்ப முடியாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்கு. நான் கார்பரேட் கம்யூனிகேஷன் டீம் அப்ரோச் பண்ணணும், என்னோட மெசேஜை சொல்லணும், அவங்க அதை ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஆர்கனைசேஷனுக்கே கம்யூனிகேஷனா போகும். திஸ் கார்பரேட் கம்யூனிகேஷன் டீம் இஸ் ஆல்சோ தி ஃபேஸ் ஆஃப் தி மீடியா. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறதோ, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதோ, ஒரு கம்பெனியை பத்தி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றதோ, இல்ல ஒரு கம்பெனி சம்பந்தமா ஏதோ ஒரு ப்ரோக்ராமை எக்ஸ்டர்னலா கலந்து கொள்றதோ, எல்லாமே டிசைட் பண்றது, எல்லாமே அப்ரூவ் பண்றது இந்த கார்பரேட் கம்யூனிகேஷன் டீம் தான். இதுவும் ஒன் ஆஃப் தி நான் ஐடி விங் ஆஃப் தி ஐடி கம்பெனி. அடுத்தது குளோபல் ரியல் எஸ்டேட், ஜிஆர்இ டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீம் தான் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்காக எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்றது, பில்டிங்கை பார்க்கறது, ரியல் எஸ்டேட்டை பார்க்கறது, ஒரு பில்டிங்ல எத்தனை சீட்டு போடலான்னு பார்க்கறது, அந்த சீட்டு வந்து ஆஸ் பர் கம்ப்ளைன்ஸ் இருக்கான்னு பார்க்கறது. கம்ப்ளைன்ஸ்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் அண்ட் டைவர்சிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. மேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆஃபீஸ் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டா பார்த்துக்கிறது இந்த குளோபல் ரியல் எஸ்டேட் டீமுடைய வேலை. இதுவும் ஒரு நான் ஐடி விங் ஆஃப் தி ஐடி கம்பெனி. அடுத்தது ஃபினான்ஸ். நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வருது இல்லையா, அந்த பேசிக்ஸை பார்த்துக்கிறது இந்த ஃபினான்ஸ் டீம் தான். கம்பெனியோடைய எக்ஸ்பென்ஸ், கம்பெனியோடைய ஏர்னிங், கம்பெனியோடைய இன்கம், கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்றது, கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றது, கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீட் அவுட் பண்றது, எல்லாமே இந்த ஃபினான்ஸ் டீம் தான். இந்த ஃபினான்ஸ் டீம்ல மேஜரா யார் இருப்பாங்கன்னா காமர்ஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அடுத்தது சோர்சிங். ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணோம்னா அந்த கம்பெனிக்கு வந்து பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் மெட்டீரியல்ஸ் தேவை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ஸ், சேர்ஸ், டெஸ்க், லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ். ஒரு கார்பரேட் கம்பெனிலனா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து லேக்ஸ்ல இருக்கும். பிகாஸ் ஈஸிலி 1 lakh 2 lakh people work in a corporate, right? You know companies where people work in where lakhs of people work. அந்த சிச்சுவேஷன்ல வந்து திஸ் சோர்சிங் பிளேஸ் a major role. இவங்க தான் வந்து மார்க்கெட்ல போயிட்டு கொட்டேஷன் கிரியேட் பண்ணி பெஸ்ட் பிட்டரை ஃபைண்ட் பண்ணி யாரு நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையில கொடுக்குறாங்கன்னு பார்த்து, கம்பெனிக்கு எது ப்ராஃபிட்டா இருக்குன்றத பார்த்து அந்த மாதிரி ஒரு கொட்டேஷனை கொண்டு வந்து அந்த டீலை க்ளோஸ் பண்ணி கார்பரேட்டுக்கு தேவையான எல்லா ஐடி அண்ட் நான் ஐடி எக்யூப்மெண்ட்ஸை
ப்ரொக்யூர் பண்ணி டீலை க்ளோஸ் பண்றது இந்த டீம். திஸ் இஸ் ஆல்சோ நான் ஐடி டிபார்ட்மெண்ட். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க ஒரு கம்பெனியில போயிட்டீங்க, ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த ஒரு டெக்னாலஜியை வச்சே வந்து இயர்ஸ் டுகெதர் அந்த கம்பெனியில் உங்களால டிராவல் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த டெக்னாலஜி அடுத்த 2-3 இயர்ஸ்ல அவுடேட் ஆயிடும். இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் தான் மார்க்கெட்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு, என்ன ட்ரெண்ட் இருக்கு, பிசினஸுக்கு என்ன நீடு, அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க டெக்னாலஜி அப்டேட்டடா வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா உங்களை எப்படி அப்ஸ்கில் பண்றது, உங்களை எப்படி இந்த டெக்னாலஜியை படிக்க வைக்கிறது, உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், நாட் ஓன்லி இன் டெக்னாலஜிஸ், உங்களை சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பண்றது, உங்களை வந்து ஸ்டேஜ் ஃபியர்ல இருந்து கொண்டு வர ட்ரைனிங் பண்றது, கம்பெனியை நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க வெளியில கிரௌட்ல, அந்த மாதிரி ட்ரெயின் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் பண்ணும். இந்த லேர்னிங் அண்ட் டெவலப் டீம்ல பாத்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் அண்ட் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. தே டேக் கேர் ஆஃப் யுவர் லேர்னிங் ஜேர்னி இன் தி ஆர்கனைசேஷன். ஏன்னா படிப்புன்றது நிக்காது இல்லையா? இட்ஸ் நெவர் எண்டிங் ஜேர்னி. நீங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் உங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸ் பார்த்துக்கிறது இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். இதுவும் ஒரு நான் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி கம்பெனி. இத்தனை நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து ஐடி இஸ் அன் இன்டெகிரல் பார்ட். இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது, இங்கேயும் வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆகுது, இங்கேயும் வந்து டெக்னாலஜி யூஸ் ஆகுது, இங்கேயும் ஆட்டோமேஷன் யூஸ் ஆகுது. இவங்க யாருமே இந்த ஒர்க்கை மேனுவலா பண்றது இல்லை. இங்கேயும் ஐடி இஸ் பிளெண்டட். If you are interested to go into a non-IT department of an IT company, அந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஈஸியா அதில் என்டர் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு ஐடி கம்பெனில இருக்கிற நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி பிரீஃபா பார்த்துட்டோம். இப்போ ஐடி கம்பெனில இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்குறோம். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் நீங்க எல்லாம் எய்ம் பண்றீங்க. ஒரு கார்பரேட் கம்பெனில, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வாங்கணும், படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலை வாங்கணும்னு நீங்க எய்ம் பண்றது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுக்காக தான். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த சப்டிவிஷன்ஸ் பத்தி கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா உங்களை எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது, எந்த ஸ்கில் அப்கிரேட் பண்றதுன்ற புரிதல் உங்களுக்கு வராது. நீங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நான் எப்படி கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், அந்த ஸ்ட்ரகிள் மோட்ல நீங்களும் போவீங்க. இப்போ இந்த ஹீட்டா இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து உங்க கெரியர் ப்ரோக்ரஷனை இந்த ஆஸ்பெக்ட்ல ஷேப் பண்ணிட்டு வராங்க. இந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஈஸியா உங்க கெரியர் ப்ரோக்ரஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு ஐடி கம்பெனில இருக்கிற நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி பிரீஃபா பார்த்துட்டோம். இப்போ ஐடி கம்பெனில இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்குறோம். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் நீங்க எல்லாம் எய்ம் பண்றீங்க. ஒரு கார்பரேட் கம்பெனில, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனில ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வாங்கணும், படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலை வாங்கணும்னு நீங்க எய்ம் பண்றது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுக்காக தான். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த சப்டிவிஷன்ஸ் பத்தி கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா உங்களை எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது, எந்த ஸ்கில் அப்கிரேட் பண்றதுன்ற புரிதல் உங்களுக்கு வராது. நீங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நான் எப்படி கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், அந்த ஸ்ட்ரகிள் மோட்ல நீங்களும் போவீங்க. இப்போ இந்த ஹீட்டா இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து உங்க கெரியர் ப்ரோக்ரஷனை இந்த ஆஸ்பெக்ட்ல ஷேப் பண்ணிட்டு வராங்க. இந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஈஸியா உங்க கெரியர் ப்ரோக்ரஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆகலாம். Such an opportunity for guiding all the young minds. Thank you. So thank you, sir. So sir வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கோர்சஸ் பண்றது அப்படின்ட்டு. சோ இது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்மளே ஒரு இன்டர்வியூவராவோ இல்ல நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க அப்படின்னா, 2 பேர் வந்திருக்காங்க, பிஇ முடிச்சோம் இல்ல வேற ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சோம். 2 பேருமே ஈக்குவலா வந்து டேலண்ட் வைஸ் இருப்பாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கொடுப்பீங்களா? எக்ஸ்ட்ராவா பைத்தான் கோர்ஸோ இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒரு கோர்ஸ், ஐடி ரிலேட்டட் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? இல்ல அது ரிலேட்டடா உங்க டிகிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களா? சோ எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சவங்களுக்கு தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டடா கூட நிறைய போஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஈவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட போஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டடா, ஐடி ரிலேட்டடா உள்ள போகணும்னு நினைக்கிற நாம கண்டிப்பா நம்ம கோர்ஸ் பண்ணிருக்கணும். சோ அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு ஜாப்ல நிச்சயமா கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு சின்ன ஓரியன்டேஷன் மாதிரி இப்ப 6 days நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது கிறிஸ்பா அவரு சார் இப்ப சொல்ல போறாரு. அவரு சாஃப்ட்வேர் கம்பெனில, பெரிய கம்பெனில ட்ரெயினரா இருக்காரு. சோ அவரு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. எஸ் சார், ப்ளீஸ். Hi everyone. Hope you're all doing great, I think.
உங்க chat box எல்லாம் யூஸ் பண்ணலாமே தாராளமா. Say hi, happy new year all. I just want to have this session much more interactive. So அப்பதான் நம்மளும் நிறைய கத்துக்கலாம், plus நீங்களும் நிறைய அவுட்புட் எடுத்துட்டு போலாம். So that is what. Hey, thanks guys. Happy New Year. Hi, hello. So good evening, one and all presented here. I'm Dave, working in one of the top MNC company as a full stack developer and also a software engineer. Currently, I'm working on AI-based technologies and full stack things. Okay. So நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to give you a lot insight about what is full stack development. எங்கெங்கெல்லாம் இந்த full stack development நம்ம யூஸ் பண்ண போறோம், கரண்ட் டெக்கோட ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த செஷன்ல, இட்ஸ் an orientation session, so more likely you'll grab some knowledge about the current trends of the technology. Okay, so hope everyone doing great. I can able to see a lot of things. Wait a minute, I'm just opening my screen to share. Sir, can you please enable the screen sharing option for me? Wait a minute, sorry for the small inconvenience. Still my guys, give me a few minutes. I'm just fixing up the screen sharing things. Hey, mana deh? Okay guys, maybe in the technical issue fix ஆகுற வரையும் I'm just starting. So யாருக்கு இதுக்கு முன்னாடி யாராச்சுக்கு full stack development அப்படின்னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? What is full stack development? You can use the chat box to okay, interesting. Wow, that's a great answer. யார் அந்த லெனோவோ நேம் மாத்த மாட்டீங்களா? Both front and back end, great, awesome. Okay, fantastic.
Yeah, guys. I'm just faced some technical issue. That's what the reason. Sorry for the inconvenience. Wow, who's that? Ajit Kumar. It's created by using programming. Wow, great. You guys are awesome, guys. Server side SQL, Suresh Kumar. Great. Wow. Okay. So most probably you guys are good. Okay. So இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இன்புட்ஸ் தரத்துக்கு நான் கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் தரேன். ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ், ஒரு டெக் ப்ராசஸ் பேரு தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Am I audible, guys? You guys can able to catch me up? Yeah. Thank you, guys. ஹலோ Uh, மேடம் கால்ல பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கால் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. யார் இது கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. So okay. So hope my screen is sharing, I think. Okay, guys. So let's jump in. So real time la பார்த்தோம் அப்படின்னா full stack development is nothing but it's a process of creating a full stack application. Full stack application அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் full stack development தான். Let's say for example, ஏதாச்சும் ஒரு full stack application சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு example. Just give it up in a chat window. எல்லாம் பிளேஃபுல்லா இருக்காங்களே. Okay, so let's have an example of Ola, Uber. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் கிரேட். சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஸ்விக்கி, அதெல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸி ஆக்கியிருக்கு அப்படின்னா, ஸோ லெட்ஸ் கன்சிடர் அ சினாரியோ. ஃபியூ இயர்ஸ் பேக், லெட்ஸ் சே ஹார்ட்லி 10 years பேக், நம்மலாம் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணணும் அப்படின்னா தெருமனையில போயிட்டு ஆனா ஆட்டோ அங்கே போகுமா, ஆனா ஆட்டோ இங்கே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு we used to ask them, right? ஸோ இந்த விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்காக டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டூலை வச்சு ஏதோ ஒரு ஆண்டர்பிரினர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து they have find a solution for this. ஓகே, இந்த இடத்துல there is a problem statement, நம்ம இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தா என்ன with the help of technology அப்படின்னு சொல்லிட்டு he have developed an application called Ola, Uber, Rapido அப்படின்னு different நேம்ஸ்ல இருந்தாலும் பட் அதோட ரியல் டைம் ப்ராப்ளம் சொல்யூஷன் என்னவோ ஒண்ணுதான். உங்க டோர் ஸ்டெப்ல உங்களோட டிரான்ஸ்போர்ட் இல்ல ஒரு டிராவலோட ஃபெசிலிட்டேஷன் தரத்துக்காக கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கும் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ். இட் வில் கிவ் யூ அ சொல்யூஷன் ஃபார் யோர் ப்ராப்ளம். ஓகே, நீங்களும் ஏதாச்சும் ரியல் டைம்ல இண்டஸ்ட்ரியில இருக்க ரியல் டைம் ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிவ் த சொல்யூஷன் based on your full stack application with the help of your full stack application. புரிஞ்சது? let's make it clear. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் எல்லா வெப்சைட்ஸும் full stack applications. Okay, so here I'm going to share about my journey as a full stack developer. Few years back நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்து I'm gonna like what to say, I'm gonna apply a lot of webinar like this and grab some knowledge, and அப்புறம் I used to placed in a company. நானும் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ல தான் போனேன். ஓகே, ஒரே விஷயம் தான், நம்ம வந்து ஒரு கோலை ரீச் பண்றோம், ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றோம் அப்படின்னா we need to know the route. இப்போ நீங்க வந்து ஸ்டார்பக்ஸ் போறீங்க, ஸ்டார்பக்ஸ் போயிட்டு ஒரு காஃபி குடிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட் தெரியணும்ல, ஸ்டார்பக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கோ தேர் அண்ட் ஹாவ் அ காஃபி, ரைட்? ஸோ அது மாதிரி நம்மளோட டெஸ்டினேஷன் என்னது? we want to be a full stack developer. or இங்க நிறைய பேர் இருப்பீங்க லைக் you guys want to, சரவணன் பாபு ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கீங்கம்மா. மேபி
ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் ஸ்லைட்ஸ் பார்க்குற நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் we can able to go there, right? So full stack developer is a temporary destination for us. Okay, so being a techie, ஒரு டெக்கியா இருக்கும் அப்படின்னா we need to grab plenty of skills in order to be a settle in a position. Okay, so let's say for example full stack development, as many people say, எல்லாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், பேக் அண்ட் டெக்னாலஜிஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்னா என்னது, பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் நிறைய பேருக்கு இருக்கு. மேபி ஐ தாட் இங்க வந்து ஒரு 50% students or 50% somewhat like people are like that. I'm so happy for that, right? So what I'm going to do as a software engineer, real time இண்டஸ்ட்ரியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I'm gonna share with you all. So today's session going to be like that. Hope it will be interesting. I think எல்லாருக்கும் புரிஞ்சதா இவ்வளவு நேரம் நான் பேசினது? Can I get a yes or I'm just saying into wow. Thank you, thank you, thank you, thank you. Okay, I'm just going to next slide. Oh my god, I can't able to move to next slide. What's happening here? Wait a minute guys, I'm just facing another issue. What's happening here? Oof. Of interventions. Okay, so journey as a full stack developer, as we all discussed about it. So next, what is full stack development? கேட்டதே திரும்பி கேட்கறதெல்லாம் கேட்காதீங்க. I have prepared things like that. Any replies? Any chat box? Front end plus back, front end plus back end as a full stack development. அதெல்லாம் எனக்கு ஓகே. இதெல்லாம் நானும் காலேஜ்ல வந்து 2 mark கொஸ்டின்லாம் படிச்சிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர் லைக் தட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே நீங்க ஜூம் அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணிருக்கீங்க. ஓகே, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஆர் சீயிங் இன் த ஸ்கிரீன்? சின்ன சின்ன பார்ட்ஸா ஒன்னொன்னா போடுங்க பார்க்கலாம். என்னென்ன விஷயம்லாம் உங்க ஸ்கிரீன்ல இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? Mic, great. Mic icon, video, time, okay. Chat, charge, participants, okay. It's all mic on, video, okay. Chatting, Dev screen, HTML, CSS, JavaScript. Who's that? Suresh Kumar. Okay. This basic because of HTML screen. Wow, that is great guys. You guys are awesome really. Okay, I just want to add something like நீங்க front end அப்படின்னா எப்பவுமே வந்து like we have to think in a real time scenarios. எந்த விஷயத்தை பார்த்தாலுமே we have to think in a real time scenario and we have to connect with programming language. Okay, being a techie I used to be like that. Okay, நான் இப்போ ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு லாஜிக் பார்த்தாலும் இப்போ ஏதாச்சும் ரியல் டைம் சினாரியோஸ்ல ஏதாச்சும் சின்ன விஷயம் நடக்கும். இப்போ நான் எஸ்கலேட்டர்ல மூவ் ஆகுறேன், இதை நான் ப்ரோக்ராமிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், ஐ யூஸ் டு திங்க் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ மெட்ரோ டாரிஃப்லாம் கால்குலேட் இப்படி பண்றாங்க, வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ஐ யூஸ் டு கம்பேர் வித் மை ரியல் டைம் ப்ரோக்ராமிங். அதை வச்சுட்டு ஐ யூஸ் டு டூ கோட் பேஸ்ட் ஆன் தட். எனக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா வா ஐ காட் அவுட்புட், எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, ஸோ லெட் ஜம்ப் இன் அகெயின். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த எல்லா விஷயமும் இட் இஸ் கால்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ். ஓகே, so simpler சொல்ல போனா let's have another example. Let us consider a car. Okay, what is car about? நம்ம கார்ல என்னென்னலாம் நம்ம வெளியில பாக்குறோம், காரோட அவுட்டர் பாடி உள்ள ஸ்டியரிங் வீல், சீட்ஸ், வீல், 4 வீல் பாக்குறோம். எல்லாமே நம்மளால டச் அண்ட் ஃபீல் பண்ண விட்டு எல்லா விஷயமும், கலர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் called as front end. நம்மளால ஹியூமனா விசிபிளைஸ் பண்ண முடிய எல்லா விஷயமும் இட்ஸ் கால்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ். ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அங்க வெப்சைட்ல இருக்க நேவிகேஷன் பாரா இருக்கட்டும், உள்ள இருக்க இமேஜா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஃபால்ஸ் அண்டர் ஃப்ரண்ட் எண்ட். ஹோப் யூ கைஸ் காட் வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லப்பா, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். Can I get a yes from there? Yes, Lenovo, you're right. Yeah, happy to see that. Okay, let's get into backend. Okay, so
இப்போ ரியல் டைமா ஒரு சினாரியோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஜூமையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் ஆல் லொகேட்டட் இன் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஓகே, நீங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருப்பீங்க. நான் வந்து கரண்ட்லி ஐம் இன் சென்னை. இங்க இருந்து ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஸ்கிரீன். என்னோட லோக்கல் மிஷின்ல இருக்க டேட்டாவை நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஹவு இட்ஸ் ஆக்சுவலி ஷோயிங் டு யூ? எனி ஐடியா? ஸோ நான் என்ன ஷேர் பண்றேனோ, எஸ், டேட்டாபேஸ் இஸ் அ கரெக்ட் திங். சர்வர், ஏபிஐ, great. Any answers? Through API, great. Database, great guys, that's awesome. JDBC ஒரு ஜாவாக்கே போயிட்டாரு. இன்டர்நெட் வெப், த்ரூ இன்டர்நெட், கிரேட். ஓகே, லெட்ஸ் ஐம் ஜஸ்ட் ஷேரிங். ஓகே, ஸோ எப்படி இது ஷேர் ஆகுது அப்படின்னா, என்கிட்ட வந்து இப்போ நான் ஜூம்ல லாகின் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தேவ் என்னோட ஐடி நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கோஹோஸ்ட், ஸோ ஐ ஹாவ் அ ப்ரிவிலேஜ் டு ஷேர் த ஸ்க்ரீன். ஸோ நான் இங்கே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீம் பைட் ஜென்ரேட் ஆகும். ஸ்ட்ரீம் பைட்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், பிகாஸ் மிஷின் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி. ஓகே, இந்த ஸ்ட்ரீம் பைட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏபிஐ காலில் புஷ் ஆகும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாருன்னா என்ன ஒரு சொல்லலாம், யூ கைஸ் ஆர் மென்ட் ஃபார் வெக்கேஷன். ஓகே, நீங்க ஏதோ ஒரு ஹில்ல இருக்கீங்க, ஹில்ல இருந்துட்டு அம்மா கால் பண்றாங்க, தம்பி ரசம் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஹவு த கம்யூனிகேஷன் ஹேப்பனிங் பிட்வீன் யூ அண்ட் யுவர் மதர்? த்ரூ சம் இன்டர்நெட். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று இன்டர்நெட், இட்ஸ் பேசிக்கலி நெட்வொர்க்கிங் திங். ஓகே, நம்ம வந்து இந்த போர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம லேப்டாப்ல விச் மீன் நம்ம மிஷின்ல இருந்து டேட்டா சென்ட் ஆகுது, எப்படி ரிசீவ் ஆகுது. இது பேர் வந்து புட் ஃபங்க்ஷன், கெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஏபிஐ மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. we will look into that basically. Okay, so this is how it's actually working. இப்போ அகைன் நம்ம கார் எக்ஸாம்பிள்கே வருவோம். எப்படி நம்ம கார்ல அவுட்டர் பாடி எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ற எல்லா விஷயமும் ஃப்ரண்ட் எண்டா இருக்கோ, அதே மாதிரி காருக்குள்ள இன்ஜினுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுற எனர்ஜி கிரியேட் ஆகுதுல, and the energy will be a backend. We can't able to see the backend properly. Okay, so அதே மாதிரி தான் இங்க ஜூம் ஸ்கிரீன்லயும் நீங்க எல்லாமே பாக்குறீங்கல்ல. இப்ப நீங்க அந்த பாக்குற மைக் பட்டன் அழுத்துனீங்கன்னா இட் வில் கிவ் யூ an action. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இட்ஸ் பேக் எண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல பாக்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது பேக் எண்ட். எவ்ரிதிங் காட் இட் ஆர் எனி டவுட்ஸ்? Clear, sir? Okay, great, thank you. Great guys. Okay, I'm just jumping into another screen. Next slide. Okay, so இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ஈக்குவல் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். பிரபாகரன் கிறிஸ்டல் கிளியர் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் மேன். Okay, so what are all the technologies which is involved in front end technologies? கரண்டா இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றாங்களோ தட் ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் லிஸ்டட் ஹியர். ஓகே, so basically we'll go through one by one. Okay, so what is HTML? Angular is also there. Like most of இப்போ ஆங்குலரும் ரியாக்டும் ஒரே மாதிரி தான், லைக் ஒரே சின்டெக்ஸ் தான். பட் இட் ஹாவ் என்ன சொல்ல, ரியல் டைம்ல பார்க்கும்போது இட் கேன் ஏபிள் டு ஹேண்டில் மல்டிபிள் த்ரூபுட்ஸ், இன்புட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் ஃபைன், ஐ டோன்ட் ஓகே, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின் தானே, நானும் காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ பேசிக்கா வந்து HTML என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் யூ அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் வெப்சைட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பாடி, அதுல ஸ்கெலிட்டன் சிஸ்டமே இல்லாம ஒரு ஹியூமன் பாடி இருந்துச்சு அப்படின்னா how it will be looking? It will be look like a zombie, right? நம்ம கையெல்லாம் தொங்கி தலைலாம் தொங்கி அப்படியே ஜாம்பி மாதிரி இருப்போம், பயங்கரமா இருப்போம்ல. ஸோ as a human body we need a structure. நமக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்ட்னா இட் ஷுட் பி சென்டர் ஆஃப் அ பாடி. அது மாதிரி ஒரு வெப்சைட்க்கு இட் ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு பில்டிங்க்கு எப்படி வந்து இப்போ பிஃபோர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பீம் காலமா போட்டுட்டு எந்தெந்த ரூம்ஸ் எங்க வைக்கணுமோ அதை பிளேஸ் பண்ணிட்டு எல்லாமே வைப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் லைக் ஸ்னேக், ஆஃப்கோர்ஸ்
without skeleton system will be looking like snake only. Okay, HTML CSS for design, JS to make dynamic. Wow, great, good response, Lenovo. Thank you, I'm so happy to see you. Okay, so அது மாதிரி so HTML அப்படின்றது it will give you a structure for your website. வேற எதுவுமே இல்லை. லெட்ஸ் இமேஜின் அ பில்டிங். நீங்க எல்லாமே வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் ஆயிட்டீங்க. ஓகே, யூ கைஸ் ஆர் பில்டிங் அ பில்டிங். இதுல வந்து நடுவில் ஒரு மெயின் பீம் இருக்கணும். ஓகேவா? அந்த பீம் இல்லாம பில்டிங் கட்டிட்டீங்க. ஹவ் இட் வில் பி? ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? அந்த ஹோல் பில்டிங்கும் இட் வில் காட் கொலாப்ஸ்ட். கரெக்டா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா we need HTML. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லெட்ஸ் கோ இன் லூப். ஓகே, நாம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர், பில்டிங்லாம் கட்டியாச்சு. ஓகே, நான் வந்து பீம் காலம்லாம் ரொம்ப போட்டு ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ராங்கா போட்டு என் பில்டிங்கை கட்டிட்டேன் வித் த ஹெல்ப் ஆஃப் HTML. திடீர்னு செங்கல் வச்சு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ டோன்ட் நோ தட், பட் ஸ்டில் ஓகே. ஸோ HTML பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே கட்டியாச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே விட்டுறலாமா? கஷ்டப்பட்டு கட்டுறோம், பார்த்து பார்த்து கட்டுறோம், எல்லாமே ஸ்ட்ராங்கா கட்டிட்டோம். வாட் இஸ் த தேர்ட் பர்சன்ஸ் ஒப்பீனியன் அபவுட் அவர் பில்டிங்? வாட் வி பில்ட்? பெயிண்ட் பண்ணணும். யா, அந்த பெயிண்டிங்காக வி கைஸ் ஆர் யூசிங் CSS. ஓகே, ஸோ அப்பதான் வந்து நம்ம என்ன சொல்ல, ஆர்கிடெக்சர் வருவாரு. ஹே, நீ இந்த இடத்துல 2 பிளான்ட்டை ஹேங் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் போடுங்க, இந்த இடத்துல வாட் பெயிண்டிங் எலக்ட்ரானிக். ஓகே, எலக்ட்ரானிக் ஒர்க் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டா கன்சிடர் பண்ணிப்போம். மாரி மாதேஷ். ஓகே, நம்ம அதுக்கு வரும், எலக்ட்ரானிக் ஒர்க்கு அப்புறம் வருவோம். ஓகே. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் அண்ட் CSS. அப்பதான் வந்து ஆர்கிடெக்ட் வந்து இந்த இடத்துல இந்த ஃபிஷ் டேங்க் வைங்க, அந்த இடத்துல அந்த வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து கட்டின பில்டிங்க, லைக் வெறும் செங்கலும் சிமெண்ட்டுமா இருக்க பில்டிங்க இன்னும் மோர் லைக்லி ரொம்ப அழகா மாத்துவாங்க. ஓகே, லைக் மோர் லைக்லி இட் வில் பி லைக் மோர் அட்ராக்டிவ். 4 பேர் பார்த்தாங்கன்னா பா செம்மையா இருக்கு. அதே மாதிரி உங்க வெப்சைட்டும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா we need to use a right color, brand color palette. அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. நீங்க போடுற டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு டைப்போகிராஃப் பண்ணணும், அதுக்கான கரெக்டான ரெலவெண்டான கலர்ஸ் கொடுக்கணும், அதை இன்னும் எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ அதை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், எம்பலிஷ் பண்ண முடியுமோ எம்பலிஷ் பண்ணி காட்டணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ HTML is basically for building a website and CSS to make over that. ஓகே, மேக் ஓவர்னு ஒன்று நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஐ தாட் ஹோப் CSS எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கேன் ஐ கெட் எஸ்? ஃப்ளோ கரெக்டா போருமா? யா, கிரேட் கைஸ், தேங்க்யூ. Okay, let's jump into JS. What is JavaScript? Fasta. Okay, so what is JS? Electric and plumbing work. Exactly, you're right. Taufik, right? Yeah. Okay, so இப்போ வந்து what we did, நம்ம வந்து ஒரு பில்டிங் பில்ட் பண்ணிட்டோம், அதுக்கு கலர் பண்ணிட்டோம். உள்ள வந்து லைக் ஏதாச்சும் ஆக்ஷன் வேணும்ல. இப்ப கதவை மட்டும் சும்மா அப்படியே வச்சுட்டா போதுமா? கதவுக்கு புள்ளி சிஸ்டம் வைக்கலன்னா என்ன ஆகும்? கதவை திறந்து கதவை டமால் நம்ம மேல விழுந்துரும். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து ஸ்விட்சஸ்லாம் மட்டும் அங்கங்க வச்சுட்டு உள்ள இன்டர்னலா சர்க்கியூட் கொடுக்காம அப்படியே விட்டுட்டா ஒர்க் அவுட் ஆகுமா? அதுக்கப்புறம் லைட்டு போட்டா லைட்டு க்ளோ ஆகாது, லைட்டு நம்ம மேல விழும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்னல் கனெக்ஷன், ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னா, ஸ்டாட்டிக்னா அசையாத பொருள், எங்க வச்சாலும் அது அங்கேயே தான் இருக்கும், நகராத பொருள். ஓகே, டைனமிக்னா இட்ஸ் இன்டர்சேஞ்சிங், இட்ஸ் அன் ஆக்ஷன், இட்ஸ் அ சேஞ்சிங் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் JavaScript நம்மளால என்ன பண்ண முடியும்னா, we can convert the static application to dynamic application. இந்த JavaScript எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஐ ஹோப் யூ கைஸ் வில் ஹாவ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அதுல போய் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இந்த ஸ்க்ரோல் பண்றீங்கல்ல, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஆக்ஷன், ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க சைட்ல என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்னைய யூடியூபரை மாத்திட்டீங்க. ஓகே, ஸோ லைக் பண்ணும்போது நார்மலா என்ன இருக்கு? அவுட்லைன் மட்டும், ஹார்ட் அவுட்லைன் மட்டும் இருக்குல்ல, அந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல அந்த ஹார்ட் வந்து ரெட் கலர்ல மாறி அப்படி ஒரு ஜம்ப் ஒன்று கொடுக்குதா? இட்ஸ் a JavaScript function. With the help of CSS and JavaScript we can able to easily achieve that. Okay, ஷேர் பட்டன் கொடுத்த உடனே அந்த ஷேர் ஆன் கிளிக், அந்த ஷேரோட பட்டனை கிளிக் பண்ண உடனே
என்ன ஆகுது, கீழே ரீசெண்டா யார் யாருக்கெல்லாம் சாட் பண்ணிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் ஓப்பன் அப் ஆகுது. யூ கைஸ் வில் ஏபிள் டு கிவ் தட், யாருக்கு அனுப்பணுமோ டேக் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் போயிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ், பெரிய பெரிய ஆக்ஷன்ஸ் நிறைய. இப்போ ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், இப்போ ஒரு பட்டன் வச்சிருக்காங்க, ரெஜிஸ்டர் நவ் பட்டன் வச்சிருக்காங்க. இது பின்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ரெஜிஸ்டர் நவ் மட்டும் கொடுத்துட்டே இருப்பீங்க, அது பேஜ் எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வி கேன் ஏபிள் டு கிவ் தி ஆக்ஷன் ஃபார் யுவர் வெப்சைட்ஸ். ஓகே, நீங்க வந்து லைக் என்ன சொல்ல, பிளம்பிங் அதெல்லாம் மாதிரி தான். ஓகே, இட்ஸ் லைக் கிவிங் வாட் டு சே ஆக்ஷனபிள் திங் டு யுவர் வெப்சைட். ஓகே, இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த பட்டன்ல ஆன் கிளிக், இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெஜிஸ்டர் பட்டனோட ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்ட் எழுதிருந்தீங்க, இது ஆன் கிளிக் பண்ணோடனே இட் வில் நேவிகேட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா, ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல இது வந்து உங்க ஐடியோட எடுத்துட்டு போயிட்டு அந்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிட்டு யூ கேன் ஏபிள் டு ரெஜிஸ்டர் யுவர் பிரசன்ஸ், அட்டெண்டன்ஸ், திங்ஸ் லைக் தட். ஓகே, வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்? இப்போ புரியுதா எல்லாருக்கும்? உயிர் கொடுக்கிறது. எஸ் ரெஸ்வான், யூ ரைட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கேன் ஐ கெட் a yes? எஸ் வந்தா தான் போவோம் நெக்ஸ்ட், நான் போக மாட்டேன். Okay, thank you. So far what we did, we have constructed a building, we have painted a building, and அதோட உள்ள internal plumbing, electrical works எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதையே ஒரு சினாரியோவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்மலாம் 2024ல இப்போ இருக்கும், எல்லாமே நியூ இயர் வந்துருச்சு. டெக்னாலஜி வைஸ் பார்த்தாலும் வி ஆர் இன் அட்வான்ஸ்ட். ஓகே, முதல்ல வந்து ஒரு மாசத்துக்கு 1 GB போட்டு யூஸ் பண்ண நாட்கள் போய் ஒரு நாளைக்கு 1 GB, 1.5 GB, எனக்கெல்லாம் 3 GB பத்தாது, அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சினாரியோ. யா, அப்சல்யூட்லி 5G, இப்போ 6Gலாம் அங்கெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க அப்ராட்ஸ்ல, அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் த சினாரியோ, நம்ம இன்னுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னாலஜி, லைக் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? HTML CSS இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் வந்தது. அந்த விஷயம் பேரு தான் இங்க பீன்னு இருக்குல்ல. இந்த பீனா ஒன்றும் இல்லை, இட்ஸ் நோன் அஸ் பூட் ஸ்ட்ராப். ஓகே, யாருக்காச்சும் பூட் ஸ்ட்ராப்னா என்ன தெரியுமா? எஸ், that is right. CSS framework used to make easy and responsive. Yeah, great. So bootstrap basically என்ன பண்ணும் அப்படின்னா, hardly 10 years back என்ன பண்ணுவாங்க, மொபைலுக்கு தனியா கோட் பண்ணுவாங்க, லேப்டாப் ஸ்கிரீன் சைஸ்க்கு தனியா கோட் பண்ணுவாங்க, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தனியா கோட் பண்ணுவாங்க. HTML இஸ் மோர் லைக்லி என்ன சொல்றது, இப்போ நான் வந்து என் ஸ்க்ரீன், என்னோட பெரிய ஸ்க்ரீன்ல வந்து நான் ஒரு வெப்பேஜை பார்க்கறதுக்கும் ஃபோனில் வெப்பேஜ் பார்க்கறதுக்கும் மெயின் ஃப்ரேம் சிஸ்டமில் வெப்பேஜ் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இஃப் திஸ் இஸ் த கேஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே வந்து தனித்தனியாக வச்சிருப்பாங்க ஐடியில். நீங்கள் மொபைல் டீம், நீங்கள் டெஸ்க்டாப் டீம், நீங்கள் மாறி மாறி பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஹாவ் கேம் அப் வித் சொல்யூஷன் கால்ட் மீடியா கொரி. இந்த மீடியா கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல என் ஸ்லைடு, இதோட சைஸ் வந்து சம்வாட் லைக் 1200 to 1600 அந்த பிக்சல்ஸ் இருக்கும். ஃபோனோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 600 to 800 பிக்சல்ஸ் இருக்கும். ஓகே, மீடியா கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஆக்சுவலி டிடெக்ட் யுவர் ஃபோன் சைஸ். உங்க ஃபோன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்டை ஷ்ரிங்க் பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. ஓகே, என் லேப்டாப் ஸ்க்ரீன்ல நான் அந்த பெரிய இமேஜை பார்க்குறேன், ஆனால் என் ஃபோனில் பார்க்கும்போது அந்த பெரிய இமேஜ் பெருசாவே இருந்துச்சு அப்படின்னா, ஐ கேன் ஏபிள் டு சி பார்ட் ஆஃப் த இமேஜ். என்னால் அதை ஃபுல்லாக இமேஜை பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்காக there is a framework called bootstrap. Example like in China already building house to put in. Okay, ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக bootstrap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் வந்துச்சு. பேசிக்கலி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? ஃப்ரேம்வொர்க்னா ஒண்ணுமே இல்லை, we don't want to write that much of code. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா உங்க கோட் எழுதி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணுமோ you just go there and note the name of the class. உங்களோட ப்ரோக்ராமிங், ஐ மீன் உங்களோட ஐடியில, உங்களோட சோர்ஸ் கோட்ல நீங்க அந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணா மட்டும் போதும். you can able to call that functionality into your yes, absolutely, into your code. Okay, you don't want to write code. அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க எழுதி வச்சதை we are going to call here, அவ்வளவுதான்.
ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரேம் ஒர்க். இந்த பூட் ஸ்ட்ராப் வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இட் வில் கிவ் யூ அ சொல்யூஷன். இதெல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம் எப்படி பூட் ஸ்ட்ராப் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த பூட் ஸ்ட்ராப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்டை டைனமிக்கா மாத்துவான். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டே இருப்பான். ரைட், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் வந்து கோட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, 3 டைம்ஸ் கோட் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் டிவைஸ்க்கு ஒரு வாட்டி, லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு ஒரு வாட்டி, அப்புறம் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் ஒரு வாட்டி. மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்னா இப்போ இந்த 1200 கிராஸ் 1600 இருக்கா, மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் 1800 கிராஸ், பெரிய சிஸ்டம் அது. ஓகே, ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்னும் பெருசா இருக்கும். யா, Tailwind CSS இஸ் ஆல்சோ அட்வான்ஸ்ட் CSS ஃப்ரேம்வொர்க், ஐ நோ தட். ஸோ இந்த மாதிரி மெயின் ஃப்ரேம் சிஸ்டம்க்கு நான் 3 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பூட் ஸ்ட்ராப் வந்ததுலேருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட் 1 டைம். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சைஸை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்ஃப் ஆயிரும். இப்போ மோஸ்ட் லைக்லி ஃபர்ஸ்ட் இந்த பூட் ஸ்ட்ராப்பை யார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபேஸ்புக். ஓகே, ஸோ ரைட், ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த திங்ஸ். ஐ திங்க் எதுக்கு பூட் ஸ்ட்ராப்னு புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஓகே, நோ சார். கிஷோர், ஓகே, எஸ் கிஷோர், ஒண்ணுமே இல்லை கிஷோர். லைக் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம யூ ஆஸ் அ டெவலப்பர், ஓகேவா, நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருக்கீங்க. என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க வந்து இந்த சைஸ் பர்டிகுலரா வந்து யூ ஹேவ் டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைனா நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, நீங்க வெப்சைட் பில்ட் பண்ணும்போது நீங்க சொல்லிடுவீங்களா கிளைண்ட் கிட்ட போயிட்டு, இல்ல நான் பில்ட் பண்ற வெப்சைட் வந்து லேப்டாப்ல மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்க போன்ல எல்லாம் பார்த்தா அது வந்து நல்லா இருக்காது, அதோட அலைன்மெண்ட்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல கிஷோர். ஸோ அதனால வித் ஹெல்ப் ஆஃப் பூட் ஸ்ட்ராப் வி கேன் ஏபிள் டு பில்ட் அ டைனமிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். நம்ம வந்து லைக் நார்மலா ஒரு ஸ்க்ரீனுக்கு கோட் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, மேபி லாஸ்ட் Q&A செஷன்ல பார்க்கலாம். மோர் டு கவர். ஓகே, ஸோ வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ்? எனிஒன்? Any responses? It's a library of JS. Yes, of course, it's a library of JS. You're right. நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, ஷுவர். JavaScript library. Okay, so simpler சொல்லணும்னா Facebook is created. Yes, of course, Facebook have created the React.js. ஓகே, லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம தனித்தனியா பார்த்தோம்ல, HTML, CSS, JavaScript, Bootstrap அப்படின்னு சொல்லிட்டு தனியா பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறது பேரு தான் React.js. இதுவுலயே ப்ரீ டிஃபைன்டா எல்லாமே இருக்கு. வாட் வி வாண்ட் எவ்ரிதிங் இஸ் ஹியர். அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்தும் கிடைக்கும் இடம் React.js. அது மாதிரி. ஓகே, நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்டா போறீங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு வெப்சைட்ல மேல நேவிகேஷன் பார் போடணும் அப்படின்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு nav bar அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி இதுல. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் யூசிங் React.js. React.js என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து என்ன சொல்ல, வர்ச்சுவல் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 8 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இப்போ ஒரு நேவிகேஷன் பார்ல ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லேண்டிங் பேஜா ஹோம் இருக்கும், செகண்ட் கான்டாக்ட் அஸ் பேஜ் போச்சுன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு பொறுமையா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் ஆகும். ஓகேவா, பட் இந்த இடத்துல நீங்க அந்த ரியாக்டை யூஸ் பண்ணி நீங்க பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கால்டு வர்ச்சுவல் டாம் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேஜ் லோட் ஆகுதுல, உங்க லேண்டிங் பேஜ் வருதுல, அப்பயே மீதி எல்லா பேஜும் அது லோட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, நீங்க இனிஷியலா ஹோம் பேஜ் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் கான்டாக்ட் போட்டோடனே அப்படின்ற செகண்ட்ல இட் வில் ஆட்டோமேட்டிக் லோட் ஆல் த திங்ஸ். ஓகே, லோடிங்கே இருக்காது, இன்ஸ்டன்டா அது ப்ரீ டிஃபைண்டாவே லோட் பண்ணி வச்சிருக்கும். நீங்க அப்படி கிளிக் பண்ணோடனே டப்புன்னு வந்துடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் வர்ச்சுவல் டாம் அப்படின்ற டெக்னாலஜி தான் வந்து என்ன சொல்ல, பேக் போன் ஆஃப் React.js அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் லைக் வெப் அப்ளிகேஷன் எல்லாம் ரைட் தான்.
Yes, Priyadashini. React is for front end. We can also able to என்ன சொல்ல front end technologiesல எப்படி சொல்ல UI UXக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பேக் எண்ட்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். மோர் லைக்லி வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ல வந்து எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னால யூ கேன் டூ எனார்மஸ் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ we can do all the things in React.js. Either it will be help for front end and also back end. Yeah, thank you. ஹோப் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்கெல்லாம் வந்து உங்க வீடை கட்டி பில்டிங் கட்டி பெயிண்ட் அடிச்சு பிளம்பிங் ஒர்க்லாம் பார்த்து எல்லாமே முடிச்சிட்டு இருப்பீங்க. am I right guys? ஹோப் ஹலோ இருக்கீங்களா? யா, பிரேக் வேணுமா? எதுக்கு எஸ் சொல்றீங்க? புரிஞ்சதுக்கு எஸ் சொல்றீங்களா? பிரேக் வேணும்னு எஸ் சொல்றீங்களா? ஓகே, ஃப்ளோல போனா தான் புரியும், பிரேக்லாம் வேணாம். ஓகே 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 ஓகே, ஐம் ஜஸ்ட் ஜம்பிங் டு நெக்ஸ்ட் பேக் எண்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? வாட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வெப்சைட் ஒரு டெமோ ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், சர்வீஸ், பிளாக், அபவுட், எஃப்ஏக்யூ. இங்கே ஒரு ஐக்கான் இருக்கான். இந்த ஐக்கானுக்கு சுற்றி ஒரு மஞ்சள் கலரில் க்ளோவிங் எஃபெக்ட், இது சிஎஸ்எஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே வந்து ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு கலர் எல்லோ கலர், இது வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல இருக்கு, ப்ளூல இருக்கு. டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட்ல இருக்கு, இதுவும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வெப்சைட் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா it's a combination of all the technologies which we seen before. Okay, so ஒரே டெக்னாலஜி வச்சு நம்மள பில்ட் பண்ண முடியாது, but we need to learn all the things in order to master in it. Okay, so if you guys are looking for a role as a UI UX developer, you can able to crack this with all this technology which we have seen before. இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா you can become a good UI UX developer. UI UX developer not only depend on என்ன சொல்றது, இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணிலாம் இல்லை. அது வந்து யூஐ யூஎக்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் மோர் லைக்லி a mindset. You have to understand your client endpoint, அவங்களோட கிளைண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியணும். அண்ட் நிறைய விஷயம் இருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் தியரி, நிறைய சைக்காலஜிக்கல் தியரி இருக்கு. ஃபிக்மா இஸ் அ டூல். ஃபிக்மா யூஸ் பண்ணி நீங்க வந்து வயர் ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் அந்த வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்றதுக்கும் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசரோட ஆக்சசிபிலிட்டி, அந்த டெஸ்ட்லாம் தெரிஞ்சா மட்டும்தான். யூசரோட மைண்ட் செட், டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் பார்க்க போறா. இப்போ வந்து யூ கைஸ் ஆர் கிரியேட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கூல் கிட் அப்படின்னா அவங்களுக்கான கான்ட்ராஸ்ட் கலர் என்ன? அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு வெப்சைட் கொடுத்து நீங்க இதுல ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவங்க ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன பேஸ் பண்ணியோ அதுக்கான கலர் கொடுக்கணும். யூஸ் ஏ. எஸ்மா, ஏ எல்லாம் இப்போ வந்துச்சு, பட் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி என்ன சொல்ல end users point of view. AI can give you என்ன சொல்ல ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் சொல்லும். நீங்க வந்து இந்த ஏஜ் கேட்டகரினா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஏஐக்கு வந்து என்ன சொல்ல ஹியூமன் மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் இல்லவே இல்லை. AI can give you a statistical based datas. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி இந்தாடா அப்படின்னு கொடுக்கும். Me as a human, what I have to do, I have to choose, I have to pick. I am the decision maker here. Okay, so front end என்ன கேட்டிருக்காங்க, front end developer and UI UX developer same. More likely UI UX will always deals with design. இந்த மாதிரி கான்சென்ட் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு ஐடி கம்பெனி, ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படி இருக்கு அப்படின்னா we have multiple departments. ஓகே, நான் டெவலப்மெண்ட் செக்டார்ல மட்டும் கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா யூஐ யூஎக்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஹெட் போயிட்டு கிளைண்ட் கிட்ட will get the requirement. What is your problem? நீங்க என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட் இஸ் யுவர் டொமைன், உங்களுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்ற இன்புட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க யூஐ யூஎக்ஸ் டீம்ல இருந்து ஹெட். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே இதெல்லாமே அவங்க ஃபீச்சர்ஸ், இதெல்லாமே நம்ம இப்படி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டிசைனை வந்து
டெவலப்மெண்ட் டீமுக்கு தருவாங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. டெவலப்மெண்ட் டீமுக்கு வரும். டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, வெறும் பிபிடி போட்டுற மாதிரி வச்சுக்கலாமா, ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒயர் ஃப்ரேம் இஸ் மோர் லைக்லி அப்படிதான், ஒரு பேப்பர்ல வரைஞ்சு தர மாதிரி. அதை வந்து நம்ம டிசைனா மாத்த போறோம். அந்த டிசைனா மாத்துறதுக்கு தான் லைக் அதை வந்து ஒரு ரியல் டைம் கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த கோடா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் வி ஆர் யூசிங் திஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். புரிஞ்சுது? இது தெரிஞ்சாலும் யூ கேன் ஏபிள் டு பி அ யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர். ஓகே, ஸோ இதெல்லாமே எசென்ஷியல் திங்ஸ். யூ கேன் யூ ஹாவ் டு நோ திஸ் in order to you want to be a UI UX developer and front end developer, right? Next, so same இங்கே பார்த்தீங்கன்னா we have a form. Next வந்து converted into yes we can able to convert the wireframe into code. அதுக்கு நிறைய UI வந்துருச்சு. நம்ம இப்போலாம் வந்து என்ன சொல்ல, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்தாலே we can able to convert the code மா, அதில் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ வி ஹாவ் அ ஃபார்ம் ஹியர் அண்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்கான், இங்கே ஒரு ஐகான் இருக்கான், இங்கே ஒரு ஸ்க்ரோலபிள் இருக்கான். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி காம்போனன்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வி கேன் ஏபிள் டு கிரியேட் என்ன சொல்லலாம், இது பேர் ரியாக்ட் வெப்சைட் சொல்லலாமா? பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் வெப்சைட். ஓகே, ஸோ இது ரியாக்ட் பேஸ்டான வெப்சைட் தான். ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, let's get into backend technologies. What is backend? What is backend, guys? Any inputs from you? Java. Don't know visible for users. Okay. Okay. I'm just rushing up. Storing data. Yes, of course. Okay, guys. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நீங்க வந்து ஒரு லாகின் ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபேஸ்புக்கே லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ கைஸ் ஆர் கிவிங் யுவர் யூசர் நேம் அண்ட் யுவர் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சைன் இன் ஒரு பட்டன் கொடுப்பீங்க. கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், உங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து உங்க 2 டேட்டாவை எடுத்துக்கும். உங்க யூசர் நேம் அண்ட் யுவர் பாஸ்வேர்ட், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கும். ஓகேவா? பேக் எண்ட்ல அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களோட டேட்டா பேஸ், ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸ், சர்வர்ல இருக்க டேட்டா பேஸ்ல, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தேவ், எனக்கு ஒரு ஐடி இருக்கும், ஃபேஸ்புக் ஐடி. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஒன்னே வச்சுக்கலாம். மீ ஆஸ் அ ஒன், நான் வந்து 2 பேராமீட்டர் அனுப்புவேன். பேராமீட்டர்னா நான் வந்து சர்வருக்கு கொடுக்குற டேட்டா. ஓகேவா? என் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் தருவேன். அதுக்கு ஐடி 1 இருக்கும். என்னோட நடுவில் இருக்க ஏபிஐ என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்கிட்ட இருந்து டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு சர்வர்ல இருக்க டேட்டா பேஸ்ல தேடுவான். ஐடி 1 எங்க இருக்கு? ஓகே, இங்க இருக்கு. இந்த ஐடி 1ம் இந்த ஐடி 1ம் அது உள்ள இருக்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஒன்ஸ் அது செக் பண்ணிட்டு அது கரெக்டா இருந்துச்சுன்னா இட் வில் அலவ் மீ டு வியூ ஆல் த ஃபீட்ஸ். இல்லை அப்படின்னா என்ன அலவ் பண்ணாது. இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக், பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ், இந்த மாதிரி லாஜிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வி நீட் அ பேக் எண்ட். உங்களோட டேட்டாஸை செக்யூரா சேவ் பண்றதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போனாலும் யூ கெட் 2 ஆப்ஷன்ஸ், லாகின், சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். சைன் அப்னா இதுக்கு முன்னாடி நான் லாகினே பண்ணதில்லை, ஐ ஹவ் டு லாகின் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும். நீங்க செகண்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்க ஐடி மேட்சப் ஆகி உங்களை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும். விச் மீன்ஸ் கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களான்னு ஆத்தென்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே நடக்கிற ஏரியா எங்கன்னா பேக் எண்ட். பட் வி ஆஸ் அ யூசர், வி ஆஸ் அ கிளைண்ட், வி ஆஸ் அ எண்ட் யூசர், நம்மளால இது எதுவுமே பார்க்க முடியாது. இட் ஆல் டூயிங், இட் ஆல் ரன்னிங், இட் ஆல் ப்ராக்ரெஸிங் இன் அ சர்வர். புரிஞ்சது? Okay, I'm just giving an overview about it. Okay, so what is API? API na application programming interface. Let's say for example application programming interface. இப்போ எப்படி வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், யூ கைஸ் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது மாதிரி நீங்க கொடுக்குற ரெக்வஸ்ட், உங்க அப்ளிகேஷனுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட் உங்களோட சர்வருக்கு கம்யூனிகேட் ஆயிட்டு கம்யூனிகேட் ஆன ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட கன்வே ஆகும். ஓகே, இட்ஸ் மோர் லைக்லி சென்டிங் அ ரெக்வஸ்ட் அண்ட் ரிசீவிங் அ ரெஸ்பான்ஸ். ஓகே, நம்ம வந்து டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் கிட்ட பேசுறோம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து வி யூஸ் டு கிவ் 2
இன்புட்ஸில் கரண்ட் லொக்கேஷனா இல்லை வந்து லைக் கரண்ட் லொக்கேஷன் டு டெஸ்டினேஷன் கொடுப்போமா? இந்த கரண்ட் லொக்கேஷன் டெஸ்டினேஷன் வந்து நம்ம கிட்ட இந்த யூசர் இன்புட்டாக வாங்கிட்டு அவன் உள்ளே போயிட்டு ரெஸ்பான்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுப்பான். ஸோ இத்தனை கிலோமீட்டர்ஸ் போகணும், இப்படி போகணும் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ என் கிட்ட இருக்க டேட்டாவை வாங்கிட்டு போயிட்டு சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி சர்வர் கிட்ட இருந்து வாங்கிட்டு என் கிட்ட வருது அப்படின்னா இட்ஸ் மோர் லைக்லி கம்யூனிகேட்டர். நமக்கும் சர்வருக்கும் ஒரு கம்யூனிகேட்டர் ஆக்ட் ஆகுது. அது பேர் தான் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, வாட் இஸ் சி ஷார்ப்? பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்ல ஏன் சி ஷார்ப் இருக்கு அப்படின்னா, சி ஷார்ப் இஸ் அ கைண்ட் ஆஃப், நீங்க எல்லாம் சி பார்த்துருப்பீங்க, சி பிளஸ் பிளஸ் பார்த்துருப்பீங்க. சி ஷார்ப் வந்து மோர் லைக்லி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ சி ஷார்ப் அப்படின்றது இட்ஸ் அ லைக் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை யூஸ் பண்ணி நீங்க எல்லாமே பில்ட் பண்ணலாம். ஈவன் அ கேம் டெக்னாலஜி, ஏஐ பில்டிங், நெக்ஸ்ட் ஏஐ பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். வெப்சைட், என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன், அது மாதிரி நிறைய ஸ்கோப்புக்கு யூஸ் ஆகும் சி ஷார்ப். ஸோ இன்னைக்குமே மார்க்கெட்ல மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் கம்பெனி வேர் யூசிங் சி ஷார்ப். ஓகே, ஸோ யா கோர், .NET கோர் எல்லாமே வந்து சி ஷார்ப்ல தான் வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் Node.js? எப்படி சி ஷார்ப் வந்து ஒரு எஃபெக்டிவான லாங்குவேஜோ அது மாதிரி பேக்எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ண, பேக்எண்டோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மேக் பண்ண, ஒரு க்ரட் ஆப்ரேஷன், கிரியேட், ரீட், delete, அப்டேட் இப்படின்ற மாதிரி என்ன சொல்ல ப்ராசஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு we can able to use .NET. ஓகே, சாரி, Node.js. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து சி ஷார்ப்ல வந்து we have web API. ஓகே, there is a two stacks guys. சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு ஸ்டாக் இருக்கு. ஒன்னு .NET ஸ்டாக் இருக்கு, இன்னொன்னு வந்து MERN ஸ்டாக் இல்ல மீன் ஸ்டாக் அந்த மாதிரி போகும், இல்ல ஜாவா ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? இப்போ .NET ஸ்டாக் போறோம் அப்படின்னா we have two features. ஃப்ரண்ட் end டெக்னாலஜிஸ் நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக் எண்டுக்குன்னு வரும்போது we need to use சி ஷார்ப் அண்ட் வெப் API. ஓகேவா? இல்ல EF core யூஸ் பண்ணிக்கலாம். இதே MERN மீன் ஜாவா போறோம் அப்படின்னா, மீன் போறோம் அப்படின்னா we need to use Node.js, Express.js and Express யூஸ் பண்ணி நம்ம API கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஜாவா போறோம்னா we need to know about the Spring Boot, JDBMS அதெல்லாம் போகும். I don't want to include here. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாமே வந்து உங்க டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். மேல இருக்க நாலுமே டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். கீழே இருக்க ரெண்டு வந்து known as database. This is the place where all your data were saving. What about PHP? PHP is a server-side scripting language. அதுவும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான். ஓகே, அது நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். ஐம் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ MongoDB இஸ் நத்திங் பட் அ டேட்டாபேஸ். இங்கே வந்து ரெண்டு டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று MySQL அண்ட் MongoDB. MySQL அப்படின்றது இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் பேஸ் டேட்டாபேஸ் வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் இருக்கா, எக்ஸல்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வந்து MySQLல ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் ஆயிருக்கும். பட் MongoDBல அப்படி இருக்காது. இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இட்ஸ் லைக் ஜேசானா இருக்கும், கீ வேல்யூ பேரா இருக்கும். அது நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, டிபி சைடு வரும்போது. ஸோ திஸ் இஸ் விச் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் வித் யூ. கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் போகும், வெப் சர்வருக்கு போகும், வெப் சர்வர்ல இருந்து டேட்டாபேஸ் போகும், டேட்டாபேஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் வரும், அந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ hope we have covered all the things. I think front end plus back end பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல we gonna do. ஓகே, அது பண்றதுக்காக I am requesting you to install this upcoming below listed applications like Visual Studio Codes, Visual Studio Community Edition 2022, அதில் ASP.NET and all those things. ஸோ லிங்க் போட்டிருக்காங்க. Visual Studio மட்டும் first install பண்ணிக்கோங்க because we gonna start with HTML like front end technologies. Okay, so thank you guys. See you soon. Next class பார்ப்போம். Hope, how's the session guys? Any Q&A things எல்லாம் இருக்கா? How's the feedback? எப்படி இருந்துச்சு class? You guys can able to learn something new? Learn a scope for future. See, every programming language has a scope ma. Okay, in the programming language a scope தான், but we need to master it. Good, thank you so much. Really awesome, thank you, very informative. Thank you so much guys. Today's session is learned. Thank you for this good opportunity. Most
Hey, thanks guys. Thanks Ajit. Thank you all. Okay, I'm just winding up things. Sir, anyone? தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னும் வேற என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்து ப்ராஜெக்ட் சப்போர்ட் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இப்ப மத்த காலேஜஸ்ல உங்களோட சீனியர் இல்ல உங்களோட ஜூனியர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா லெட் மீ நோ. ஸோ அதுல இருக்கிற நம்பர் கேட்கலாம். சோ ஏதாவது என்கொயரிஸ் உங்களுக்கு இருக்குன்னா இப்ப நாங்க ஸ்லைட்ல நம்பர் போடுறோம். அந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணா கால் பண்ணலாம். சோ இன்டர்ன்ஷிப் சப்போர்ட், எஸ்பெஷலி ஐடி இன்டர்ன்ஷிப், உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமே வேணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்றோம் இன்டர்ன்ஷிப். நீங்க இங்கிலீஷ் ஸ்டைஃபனோட நீங்க வந்து வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் we will support you on this. சோ இன்டர்ன்ஷிப் நாட் ஒன்லி ஃபார் ஐடி, எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி தரோம். நீங்க டைரக்டா கம்பெனில போய் உங்களுக்கு அந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாலும் யூ கேன் டூ இட். அப்படி இல்ல எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் சப்போர்ட் எல்லாமே பண்றோம். இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. சோ எனி அதர் கொஸ்டின்ஸ் கைஸ் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஐ வில் ரிப்ளை யூ ஆன் திஸ். சோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்ல குவரிஸ் இருக்கா? சோ அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். எந்த கொஸ்டின்ஸும் இல்ல இல்லையா? நோ, ஓகே ஃபைன். யா, தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம். அந்த ஸ்லைட்ல இப்ப நம்பர் போடுறோம், நீங்க ஜஸ்ட் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இப்ப நம்பர் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? சோ நான் நம்பர் வேணா ஒரு தடவை சொல்றேன், நீங்க அப்படியே பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த இதுல. சோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஐடி இன்டர்ன்ஷிப்பும் எஸ் நம்ம பண்றோம். சோ நான் ஐடி இன்டர்ன்ஷிப் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. சோ லாஜிஸ்டிக்ஸ், ஹெச்ஆர் இன்டர்ன்ஷிப், மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப், ஐடி ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப், எல்லா இன்டர்ன்ஷிப்பும் ப்ராஜெக்ட் சப்போர்ட்டோட நம்ம பண்ணி தரோம். நீங்க டைரக்டா போய் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், நாங்களே கூட ரெஃபர் பண்ணுவோம் வித் ஸ்டைஃபனோட பண்றோம். எல்லாரும் நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் நம்பர் இப்போ ஒரு வாட்டி சொல்லட்டுமா உங்களுக்கு? எஸ் நோ ஏதாவது டைப் பண்ணுங்க. எஸ், நம்பர் நான் ஒரு வாட்டி சொல்றேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. So 988488608. நோட் பண்ணிட்டீங்களா? 988488608. அண்ட் இன்னொரு நம்பர் கொடுக்குறோம், அதுவுமே அங்க இப்போ ஸ்லைட்ல வந்திருக்கும் பாருங்க. 988480809. அந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். Sir, shall we wind up the call, sir?